முதல் 1930களில் நான் சொன்ன மாதிரி முதல் களத்தில் தலைவர் பெரியார் அவர்கள் தலைமையில் தந்தை பெரியார் எடுத்த முயற்சிகளில் அந்த எதிர்ப்பு ஒருங்கிணைந்து வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 1950களில் ஆரம்பித்து 60 வரைக்கும் நடந்ததில் பேரறிஞர் அண்ணா தலைமையில் இந்த எதிர்ப்பு சிந்தனை ஒருங்கிணைக்கப்பட்டு தீயாக பரவி திருப்பி இந்த எதிர்ப்பு வெற்றி பெற்று தமிழ் காக்கப்பட்டது. 1969க்கு பிறகு தலைவர் கலைஞரால் இந்த எதிர்ப்பு முன்னெடுக்கப்பட்டு அவர் தலைமையில் பல 10 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டு மொழி காக்கப்பட்டது. இன்றைக்கு நம் மாண்பு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் எத்தனையோ வகையில் இந்த எதிர்ப்பையும் தமிழ் வளர்ச்சிக்கும் முயற்சிகள் கொண்டிருக்கிறோம். நான் சில உதாரணங்களை கூற விரும்புகிறேன். முதலில் எதிர்ப்பு. எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறார்கள் டெல்லியில், எப்படியாவது ஹிந்தியை இங்கே கொண்டாடணும்னு. முதல்ல பாராளுமன்ற குழு உருவாக்குறவர்கள் ஹிந்தி முன்னேற்றத்துக்காக அதற்கு தலைவராக மாண்பு அமைச்சர் அமித்ஷா அவர்களை போடுகிறார். அவர் கூறுகிறார் எல்லா இடத்துலையும் ஹிந்தி பேசினால்தான் நாடு முன்னேறும். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அவர் கூறுறது உண்மையா இருந்தா நான் 2-3 கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு எங்கெல்லாம் ஹிந்தி பேசலையோ அங்கதான் வாழ்க்கை முறையும் வளர்ச்சியும் கல்வியும் அதிகமாக இருக்கு. நாங்க எப்படி பின்தங்கி இருக்கிறோம்? அவர் கூறுகிறார் 3 மொழி படித்தால்தான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். நான் கேட்கிறேன், உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் மத்திய பிரதேசிலும் எத்தனை குழந்தைகள் சிறப்பாக 3 மொழி படிக்கிறார்கள்? அதை விட்டு விடுவோம். எத்தனை பேர் சிறப்பாக 2 மொழிகள் படிக்கிறார்கள்? அதையும் விட்டு விடுவோம். எத்தனை பேர் ஹிந்தி தேர்வை தாண்டி பாஸ் ஆகிறாங்க? அந்த சதவிகிதம் 50% தான். அப்போ என் நண்பர் பிரகாஷ் ராஜ் கூறியது போல் ஒருத்தரிடம் அவர் ஹிந்தியில உரையாற்றி கொண்டிருந்த போது அவர் சொல்றார், நீங்க ஹிந்தியில பேசுறது அவ்வளோ ஈஸியா இருக்கு, அதுதானே நாங்களும் சொல்றோம் ஹிந்தியில பேசணும்னு. அப்ப அவர் சொல்றார், நீங்க ஏன் ஹிந்தியில பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியும். நான் ஏன் ஹிந்தியில பேசுறேன்னா உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும். நான் வேற எந்த மொழியில பேசினாலும் உங்களுக்கு எட்டாது. எனவே உங்களுக்காக நான் ஹிந்தி பேசுறேன். அன்றைக்கு சொன்னேன், அப்படின்னா மும்மொழி கொள்கைன்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் 3 மொழி கத்துக்கணும். நம் தாய்மொழி நம்மளுக்கு, ஆங்கிலம் நம்மளுக்கு, வெளிநாட்டில் பணி செய்வதற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெவ்வேறு மாநிலத்தில் உரையாடுவதற்கும், ஹிந்தி யாருக்கெல்லாம் ஆங்கிலத்தை 2வது மொழியாக கற்றுக்கொள்ள முடியவில்லையோ அவங்களுக்காக மட்டும் நம்ம 3வது மொழியை கத்துக்கணும்னா அப்ப என்ன அந்த சட்டமைப்பு விதி இவங்க சொல்றாங்க? ஒருத்தருக்கு 1 மொழி, இன்னொருத்தருக்கு 3 மொழி. அதனால சராசரி 2 மொழி தான் சொல்றாரு. 1+3/2. இதை எந்த வகையில் நியாயப்படுத்துவார்கள் என்றது இன்றும் கேள்வியாகவே இருக்கிறது. இந்த திணிப்பை நேர்முகமாக செய்ய முடியவில்லை. எனவே பல மறைமுகமான முயற்சிகள் எடுக்கிறார்கள். முதல் முயற்சி தேசிய கல்விக் கொள்கை NEP. NEPல சொல்றாங்க எல்லாருக்கும் நீங்க 3 மொழி கற்றுக் கொடுக்கணும். அதை மீறி என்றைக்கு ஒன்றிய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு ஃபைனான்ஸ் அப்ரோப்ரியேஷன் பில் நிதி ஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்பட்டதோ அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கின நிதியை அந்த சட்டத்தில் இல்லாத காரணம் ஒன்றை கூறி நீங்க மும்மொழி கொள்கையை எடுக்கவில்லை என்றால் 3000 சொச்சம் கோடி கொடுக்க மாட்டோம்னு சட்டவிரோதமா சட்டமைப்பு விரோதமா அந்த நிதியை கையில் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு போவாங்க அவங்களுடைய திணிப்பை பணத்தை வைத்தும் உறுதிப்படுத்துறதுக்கு. அதே போல் UGC பல்கலைக்கழகம் நிதி ஒதுக்கீடு குழு விதிமுறைகளை மாற்றி எங்கெல்லாம் நீங்க ஹிந்தி கற்றுக் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு நிதியும் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்போம். எங்கெல்லாம் நீங்க அது மறுக்கிறீங்களோ உங்களுக்கு பல்கலைக்கழகத்தையே முடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த முயற்சி தொடர்ந்து அவர்கள் செய்தாலும்
மாண்பு முதலமைச்சர் தெளிவாக சட்டமன்றத்திலேயே கூறினார், 3000 கோடி என்ன, நீங்க 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் கொள்கையை மாற்றவே மாட்டோம். 2 மொழி தான் எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.